டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் என்றும் சொல்வார்கள். இதை சரி செய்ய முடியுமா? ஏன் முடியாது? எல்லாம் முடியும். நீங்க வாக்கிங் போறீங்க, உங்க சர்க்கரை வியாதி சரியாயிடுச்சா? மாத்திரை இன்ஜெக்ஷன்லாம் போடுறீங்க, குணமாயிடுதா? உணவு கட்டுப்பாடா இருக்கீங்க, இதுலேயும் குணமாயிடுச்சா? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவு. முழுமையாக பாருங்க. மக்களுக்கு யோக முறைகளும் தர்ம நெறிகளும் போதிப்பது மட்டும் ஒரு யோகியின் கடமை அல்ல. உலக மக்கள் ஒரு நோயினால் அதிக பேர் பாதிப்பு அடைந்தால் அதை சரி செய்வதும் ஒரு யோகியின் கடமை. நான் இதே போன்றுதான் கொரோனா வந்த காலத்தில் பல பேருக்கு கொரோனா மருந்து கொடுத்து சரி செய்தேன். அதாவது அந்த மருந்து எப்பேற்பட்ட மருந்து என்றால் 3 நாள் சாப்பிட்டாலே கொரோனா சரியாகியது. அதே போல சாப்பிட்டவர்களுக்கு இந்த நீரிழிவு டயபெட்டிஸ் நோய்க்கும் உங்களை குணமாக்க சில முறைகளை போதிக்க உள்ளேன். இந்த முறைகள்தான் யோகம், சரியான காயகல்ப மூலிகை, சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி. இதன் மூலம் உங்கள் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தலாம். இதற்காக உங்களுக்கு தனியாக பயிற்சி அளிக்க உள்ளேன். ஆகையால் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் பலனடைய முடியும். இதற்காக டயபெட்டிஸ் முகாம் நடத்தப்படும். இதற்காக நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களது பெயர், விலாசம், வயது பதிவிடுங்கள். உங்களுக்கு இடம், தேதி அறிவிக்கப்படும். இதில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்ளலாம். அதே போன்று பயிற்சி முறைகளும் அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய மிக எளிய முறைகள் தான் இருக்கும். அதில் நமது சித்தர்கள் உருவாக்கிய சில ரகசிய எளிய பயிற்சி முறைகளும் காயகல்ப முறைகளும் உங்களுக்கு போதிக்கப்படும். இதில் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக சுகரை, அதாவது டயபெட்டிஸை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதற்காக நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பேர், விலாசம், அதாவது அட்ரஸ் அதில் பதிவிடுங்க. உங்களுக்கு தேதி, இடம் அறிவிக்கப்படும் என்பதை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் நமது சித்தர்கள் 4448 வியாதிகளுக்கும் தீர்வு கண்டனர். அதனால் இந்த டயபெட்டிஸ் பெரிய நோயே இல்லை, அதையும் தீர்க்க முடியும். ஏன்னா டயபெட்டிஸ் ஏன் வருதுன்னு நம்ம பார்ப்போம். அதாவது உடம்புல ஹார்மோன்ஸ் அன்பேலன்சிங்காக இருந்துன்னா டயபெட்டிஸ் வரும். அதாவது டெஸ்டாஸ்டரோன் அந்த ஹார்மோன்ஸ் கம்மியாக சுரந்ததுன்னா உங்களுக்கு இன்சுலின் சரியாக சுரக்காது. டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக சுரந்ததுன்னா இன்சுலின் அதிகமாக சுரக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய சுகர் கட்டுப்பாட்டில் வரும். சில பேருக்கு குணமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சித்தர்கள் ஆதியில் எந்த முறைகள் சொன்னாங்கன்னா என்றும் இளமையாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது மாதிரி இளமையாக இருக்கணும்னா இருக்கிற முதுமை நோய் இதெல்லாம் மறைஞ்சிடும். அதனால் ஏன் இந்த டயபெட்டிஸ் மறையாது? அதனால் உங்களுக்கு எளிய யோகா பயிற்சிகளும் அதே போன்ற உடல் பயிற்சிகளும் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.